ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் அருவி. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா 2026 வெளியான அவதார் த லாஸ்ட் ஏர் பெண்டர் அப்படின்னு ஃபேண்டசி கான்செப்ட் உள்ள ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மொத்தம் 2 சீசன் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. நான் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து செகண்ட் சீசன் தான். மறக்காம நம்ம வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கான்செப்ட்ல உள்ள மூவி ஆர் வெப் சீரிஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடணும்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனா இப்ப இந்த 2வது சீசனோட ஆரம்பத்துல எதிரிகளான ஃபயர் பண்டர்ஸ் எல்லாம் ஒமாஷோ நகரத்தை தாக்குனதுக்கு அப்புறமா அங்கிருந்த ஒரு சில அப்பாவியான மக்கள் தப்பிச்சு காட்டு வழியா போயிட்டு இருக்காங்க. இதுல நம்ம சயின்டிஸ்டும் புள்ளகாரன் ஜேடு இருக்கான். தாடிக்கார சோல்ஜர் ஒருத்தனுக்கு காயப்பட்டிருக்கு. சோ அமிதாங்கிற லேடி உள்ள போந்து, இங்க பாரு, நம்ம ஓய்வெடுக்கலாம் டைம் இல்ல, முதல்ல இங்க இருந்து கிளம்பணும். பின்னாடியே அந்த எதிரிகள் துரத்து வராங்க. அதுவே முன்னாடி போனா கியோஷி தீவை சேர்ந்த வீராங்கனைகள் நம்மள காப்பாத்த வந்துட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அப்படி தோணல. நம்ம முடிவு இங்கதான் நடக்க போகுதுன்னு சொல்லும் போதே நெருப்பு பந்துகள் இந்த பயமல பட்டு அவன் அதே இடத்துல இறந்து போறான். என்ன ஃபயர் பண்டர்ஸ் இங்க வந்துட்டாங்க. மொத்தமா எல்லாரையும் கொல்ல போற நேரம் பார்த்த படார்ல ஒரு காத்து வீசி அந்த பயலோட நெருப்பு சக்தி அணைஞ்சு போகுது. என்னன்னு பாக்கும்போது அது நம்ம ஹீரோ. ஆக்சுவலி வட துருவத்துல தண்ணீரை எப்படி கட்டுப்படுத்தணுங்கிற விஷயத்த ஹீரோ கத்துக்கிட்ட இப்ப இந்த உமாஷோ மக்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் டீமோட இங்க வந்திருக்கான். ஹீரோயினோட உதவியால முதல் முறையா தண்ணீர் சக்தியை பயன்படுத்தி எதிரிகளை தாக்க அந்த பயலுங்க தீப்பந்துகளை வீசுவாங்க. அத தண்ணீரை வச்சு தடுக்க இடையில சாக்கா உள்ள போந்த வெப்பனை வச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட அங்கிருந்த எல்லாரையுமே போட்டு தள்ளும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு கியோஷி தீவை சேர்ந்த ஜூக்கி அங்க வருவா. ஆக்சுவலி சாக்காவுக்கு இந்த புள்ள மேல ஒருதலை காதல் இருக்கு. ஆனா ஏற்கனவே வட துருவத்துல இவனுக்கு பிடிச்சமான ஒரு பொண்ணை இழந்திருப்பால, அதாவது வட துருவத்தோட இளவரசிய. அந்த வருத்தமும் ஒண்ணு சேர்ந்து ஒருவேளை ஜூக்கியும் தன்னை விட்டு போயிடுவாளோன்னு பயத்தை உருவாக்குத. அதுக்கப்புறம் காயப்பட்ட அந்த சோல்ஜர் இருக்கால, சாரி அவன் இன்னும் சாகல போல, ஒரு சில காயங்கள் இருக்கு. அப்ப ஹீரோயின் தான் வட துருவத்துல காயத்தை தண்ணீரை வச்சு எப்படி குணப்படுத்தணும்னு கத்துக்கிட்டு வந்திருப்பா. அது மூலமா அவனையும் காப்பாத்தியாச்சு. அப்பதான் ஹீரோவும், ஆமா நீங்களும் எங்க போயிட்டு இருக்கீங்க, உமாஷோவுக்கு என்னாச்சு, அங்கிருந்த பூமி எங்க போனா, மன்னிச்சிருங்க பூமி ராஜ்யத்தை கைவிட்டுட்டாரு, மக்கள் உயிரை காப்பாத்த தன்னை பணையமா வச்சுக்கிட்டாரு. இப்ப அவரை பிடிக்கவே முடியாத ஒரு இரும்பு கோட்டைக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா அங்க மட்டும்தான் பூமியோட சக்தியை பயன்படுத்த முடியாது. ஐயே, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் பூமியை பார்த்து முதல்ல நிலத்தோட சக்தியை எப்படி கட்டுப்படுத்தணும்னு கத்துக்கணும். அப்பதான் என்னால ஒரு முழு அவதாரா மாற முடியும். முதல்ல நான் அந்த இரும்பு சிறைச்சாலைக்கு போறேன்னு ஹீரோ நேரா பறந்து வந்துருவான். கோட்டைக்குள்ள இருந்த 4 காவலாளிகளை அடிச்சு போட்டுட்டு கூண்டுக்குள்ள அடைபட்ட நம்ம பூமியை பாத்துட்டான். இல்லையே பங்காளி, நான் திரும்ப வந்துட்டோம்டா, உடனடியா கிளம்பு, அப்படியே வீட்டுக்கு போவோம். பரவாயில்லையே அவதார், போன முறை 100 வருஷம் கழிச்சு என்ன பார்க்க வந்தேன், ஆனா இப்ப ரொம்ப சீக்கிரமா வந்துட்டேன். பூமி விளையாடாத, இங்க பாரு, நான் நிலத்தோட சக்தியை கத்துக்கணும், அதுக்கு தகுதியான ஆள் நீதான். பதிலுக்கு பூமியும், இல்லப்பா நீ தப்பான ஆள்கிட்ட வந்திருக்க, நான் என் ராஜ்யத்தையும் மக்களையும் பாதுகாக்க என்ன நானே சரணடைஞ்சுக்கிட்டேன். என்ன விட உனக்கு ஒரு நல்ல மாஸ்டர் கிடப்பாங்க, அதுலயும் நடுநிலை ஜின் அவங்களுக்கு இருக்கணும். அதாவது பொறுமையா கேட்கணும், கவனிக்கணும் அப்படிங்கறதுதான் இதுக்கான மீனிங். கவலைப்படாத, சரியான நேரம் வரும்போது நானே உன்னை தேடி வருவேன்னு ஹீரோவை ஏதோ ஒரு காரணத்தால இந்த பூமி இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. கட் பண்ண அடுத்து ஒரு சின்ன கிராமத்தை காட்டுறாங்க. இங்க மொத்தமா பஞ்சம் பிழைக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அதாவது அகதிகள். நெருப்பு நகரத்துக்கு துரோகம் பண்ணிட்டான நம்ம ஜூக்கு இருக்கான்ல, அவன நாடு ஃபுல்லா ஃபயர் நேஷனை சேர்ந்தவங்க தேடிட்டு இருக்காங்க. சோ ஒரு சேஃப்டிக்காக தான் இந்த நாடோட மக்கள் கூடத்துல இவங்களும் ஒரு ஆளா சேர்ந்து கிடைக்கிற வேலையை பார்த்து அதுக்கு பணத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க. அங்கிள், என்னால முடியல, நாம இங்க சில வாரங்களா உட்கார்ந்து இருக்கோம், புரியுது ஜூக்கோ, ஆனா நீ நிலைமையை புரிஞ்சுக்கோ, நம்ம வாழ்க்கைய சரியான பாதையில கொண்டு போறதுக்கு இதுவே ஒரு ஆரம்பமா இருக்கலாம். அட போங்க அங்கிள், எப்ப பாரு உங்களுக்கு இதே வேலையா போயிடுச்சு. கட் பண்ண அடுத்த இந்த உசாயரை காட்டுறாங்க. நாம எப்படி உலகத்தை ஃபுல்லா கட்டுப்படுத்த போறோம்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தும் போது அப்பதான் இளவரசியான அசூலா உள்ள போந்து, அப்பா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அவதார தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம ஏன் பாசின் ஜூவை தாக்க கூடாது. எது பாசின் ஜூவா? இத பாரு, நானே அந்த இடத்துக்கு போருக்கு போயிருக்கேன், ஆனா அந்த நிலசக்தி கொண்டவங்களை எங்களால எதிர்க்க கூட முடியல. அப்பா அதெல்லாம் பழைய கதை, என்கிட்ட இப்போ ஒரு பக்காவான பிளான் இருக்கு. ஒமாஷுவா சேர்ந்த கைதிகள் இருக்காங்கல்ல, அவங்க மூலமா பூமிக்கு இடையில ஒரு துளைய தோண்டி பேசன்ஸுக்குள்ள போடா போதும், எதிர்பாராத நேரத்துல நம்ம படையை வச்சு தாக்கணும்னா அந்த ஒட்டுமொத்த நகரத்தையும் நம்ம கைக்குள்ள கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் அவதார் என்ன அந்த கடவுளை நினைச்சாலும் நம்மள தடுக்க முடியாது. அடடா, அருமையான விஷயமா இருக்கே. ஆனா இந்த வேலையை நீ பார்க்க கூடாது. தம்பி சேனாதிபதி கமலஹாசா, நீ இந்த வேலையை பாத்துக்க. அப்பா என்னப்பா பேசிட்டு இருக்க, கமலஹாசனுக்கு கண்ணே மடியன்னு பாட்டு தான் பாட தெரியும், அவன் இந்த வேலைக்கு சரியா வருவானா? அதெல்லாம் அவன் பாத்துப்பான். நான் உனக்கு இன்னொரு முக்கியமான வேலையை வச்சிருக்கேன். அப்படியா? என்ன? அதாவது உன்னோட தம்பி ஜூக்கோ, அவன் தான் எதிரிகளால தாக்கப்பட்டு இறந்து போயிட்டானே. இல்ல, சின்ன திருத்தம், அவன் இன்னும் பேசன்ஸை சுத்தி இருக்கக்கூடிய கைவிடப்பட்ட கிராமங்கள்ல தான் பதுங்கி இருக்கான். நீ மட்டும் எப்படியாச்சும் அவனை தேடி கண்டுபிடிச்சு காப்பாத்தி கொண்டு வரணும். அப்பா அவன் நமக்கு துரோகம் பண்ணிருக்கான், புரியுது, ஆனா என்ன இருந்தாலும் அவன் என்னோட ரத்த வாரிசு.
அதனால அவனை கூட்டிட்டு வா, குடும்ப விஷயத்த இங்க வச்சு பேசிக்கலாம். கோவத்துல அசூலா வெளியில வரும்போது கமலஹாசன் உள்ள போது, இளவரசி என்ன மன்னிச்சிருங்க, அரசர் இந்த வேலையை என்கிட்ட கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. பரவாயில்ல விடு, அப்பா சொன்ன மாதிரி நீ இந்த வேலையை பாரு. ஆனா முழுக்க முழுக்க நான் சொல்றதுக்கு ஏத்த மாதிரிதான் நீ அதை எல்லாத்தையும் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சுன்னு இவன் அசூலாவுக்கு சல்யூட் அடிக்கிறான். ஒரு பக்கம் ஹீரோவோட கேங் நைட்டு காட்டுக்குள்ள ஓய்வு எடுத்துட்டு இருப்பாங்க. அப்பதான் சாக்கா கிட்ட ஜோக்கியும், அம்மா உனக்கு என்னடா ஆச்சு? வட துருவத்தை விட்டு வந்ததுல இருந்த நீ என்கிட்ட ஒழுங்கா பேசவும் மாட்டேங்கிற, சாப்பிடவும் மாட்டேங்கிற, என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா என்ன? சேச்சா அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு அப்படியே பேச்ச மாத்திட்டான். அதே டைம்ல வானத்துல பறந்து வந்த ரைனோ, எப்பா ஆவதார், இந்த காட்டை ஃபுல்லா நான் சுத்தி பாத்துட்டேன். நினைக்கிறத விட இந்த ஃபயர் நேஷனை சேர்ந்தவங்க நம்மள சுத்தி வளைக்கிறாங்க, எந்த பக்கமும் தப்பிக்க முடியாது. பயந்து போன ஹீரோவும், நமக்கு நேரம் கம்மியா இருக்கு, காலையில விடிஞ்சதுமே தெற்குல இருக்க மலைப்பகுதி வழியா மட்டும்தான் தப்பிக்க முடியும்னு நேரா அங்க இருக்க மலை கிட்ட வரும்போது வாசல்கிட்டயே ஒரு போர்டு வச்சிருக்கானுங்க. என்னன்னு, இது சர்ப்பங்களோட தீவு, மரணத்துக்கு பயப்படலனா மட்டும் உள்ள வாங்கன்னு போட்டிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க ஆப்பா இருக்கான், ஆனா அவனால எல்லாரையுமே தூக்கிட்டு போக முடியாதுல்ல. ஒருவேளை பறந்து போனாலும் கூட இந்த ஃபயர் நேஷனை சேர்ந்தவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனாலயே பொடிநடையா தான் கிளம்பிட்டு இருக்காங்க. பாறைகளுக்கு நடுவுல இருக்க சின்ன பாதை வழியா நம்ம ஆளுங்க எப்படியோ கஷ்டப்பட்டு வந்துருவாங்க. ஆனா வழியில இன்னொரு பிரச்சனை, மறுபக்கத்துல இன்னொரு பாதை இருக்கு, ஆனா குறுக்க ஒரு கடல் தண்ணி இருக்கு. விளங்குச்சுரா, இது எப்படி கடந்து போறது? ஹீரோ ஹீரோயின் சிரிக்கிறாங்க. ஏன்னா இப்பதான் உங்களுக்கு தண்ணீரை கட்டப்படுத்தக்கூடிய பவர் நல்லாவே ஒர்க் ஆகும்ல. அட் டைம்ல ரெண்டு பேருமே தண்ணீரை ரெண்டா பிளந்து இவங்க நடந்து போறதுக்கு ஒரு பாதையை உருவாக்குறாங்க. உண்மையாவே இந்த சீன்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு கூஸ் பம்ப்ஸா இருக்கும். நல்லா போயிட்டு இருக்க நேரம் பார்த்தா திடீர்னு எங்க இருந்தோ தீ பந்துகள் இவங்க மேல விழ ஆரம்பிக்குது. எப்படியாவது தப்பிச்சா போதும்னு அவசர அவசரமா மறுபக்கத்துக்கு வந்து ஒளிஞ்சுப்பாங்க. அப்பதான் லைட்டா திரும்பி பார்க்கும்போது மறுகரையில அந்த ஃபயர் நேஷனை சேர்ந்த ஆளுங்க இருப்பாங்க. திடீர்னு பாருங்க, தண்ணிக்குள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய சர்ப நாகமே வெளியில வருது. நெருப்பு சக்தியை வச்சு அந்த பாம்பு அடிக்கும் போது அதோட கவனம் இவனுங்க பக்கம் போகாம இங்க கூட்டமா நிறைய பேர் இருக்குது, எங்க நம்ம ஹீரோவோட கேங் கிட்ட தானே. சோ முதல்ல அவனுங்களை சாப்பிட்டு கதையை முடிக்கலான்னு வேகமா நீந்திக்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டு இருக்கு. நான் இந்த ராட்சச நாகத்தை பாத்துக்கிறேன், நீங்க முதல்ல தப்பிச்சு போங்கன்னு கிளைடரை வச்சு ஹீரோ காத்துல பறந்துட்டு இருக்கான். தன்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் பறந்து பறந்து அடிச்சிட்டு இருப்பான். சரியான நேரம் பார்த்து ஜூக்கியும் அவனோட கூட்டாளிகளும் பறக்கும் கத்திகளை வீசுவாங்க. அது அந்த பாம்போட கண்ணுல பட்டு அப்படியே சுருண்டு தண்ணிக்குள்ள விழுது. சரி மொத்தமா அதை அழிஞ்சு போயிடுச்சான்னு பார்த்தா அப்பவும் கிடையாது. திரும்ப எழுந்து வந்து இந்த ஜூக்கியோட டீம் அட்டாக் பண்ணுது. சிறு காயங்களோட நம்ம ஆளுங்க ஒளிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் தண்ணியிலேயே சரிக்கிட்டு போயிட்டு முதல்ல அதோட கவனத்தை சிதறடிக்கணும்னு கடல் நடுவுல ஒரு சுழல் தண்ணிய உருவாக்குவா. ஒரு கட்டத்துல ஹீரோயினை தாக்குறதுக்காக கத்தும் போது பனிக்கட்டியாலேயே கேடயத்தை உருவாக்கி இவ தப்பிச்சிருவா. நீ போனா என்ன, இந்த ஹீரோ இருக்கானேன்னு அடுத்து இவனை கடிக்கலாமே திரும்ப போது பையன் ஒரு இன்ச்சு விலகிட்டான். பின்னாடி பார்த்தா பாரு, அப்புறம் என்ன மண்ட கபாலம் எல்லாம் பொழக்கிற அளவுக்கு இடிச்சு ரத்த வெள்ளத்துல சுருண்டு கரதட்டி போயிடுச்சு. உடனே கிட்ட வந்த ஹீரோ, அடச்ச நான் இதை சாகடிக்கணும்னு நினைக்கவே இல்ல மொட்டை, எனக்கு அது புரியுதுடா, நம்மளால இதை காப்பாத்த முடியும், வா உனக்கு எப்படி காயத்தை குணப்படுத்தணும் நான் சொல்லி கொடுக்கறேன்னு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தண்ணீரை பயன்படுத்தி அந்த பாம்போட காயத்தை குணப்படுத்துவாங்க. படார்னு கண்ண முடிச்ச பாம்பு இவங்களை தாக்க போதும்னு நினைக்கும் போது அதான் கிடையாது, இவங்க நல்லவங்க, தன்னோட உயிரை காப்பாத்திருக்காங்கன்னு அதுவும் புரிஞ்சுக்கிட்டு அமைதியா அந்த இடத்த விட்டு கிளம்பிடும். தக்காளி இந்த ஈர வெங்காயத்தை அப்பயே பண்ணி தொலைஞ்சிருக்க வேண்டியதானே, தேவையில்லாம கவாலம் எல்லாம் உனக்கு பிறந்து போயிடுச்சு. பொறுமையா இவங்க ஜூக்கு வாழக்கூடிய அதே கிராமத்து வழியா நடந்து போயிட்டு இருப்பாங்க. சந்தேகத்துல ஹீரோவோ, ஆமா வட துருவத்துல உண்மையாவே இந்த இளவரசிக்கு என்னாச்சு, அந்த டைம்ல நீ தானே அவங்க கூட இருந்த, ஏன்னா எதையும் எங்க கிட்ட வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் ஓகேவா தான் இருக்கேன் அப்படி இப்படின்னு எதையுமே சொல்லாம மறைச்சிருவான். அன்னைக்கு நைட் ஆகுது, மறுபடியும் ஒரு கேம்ப் ஃபயரை போட்டு தங்குவாங்க. அப்பதான் சயின்டிஸ்ட் உள்ள போந்து, ஏப்பா இதுக்கு முன்னாடி நான் நட்சத்திரங்களை கணிச்சு அந்த ஃபயர் பெண்டர்ஸ்க்கு வட துருவத்தை சேர்ந்தவங்க எப்ப வீக்கா இருப்பாங்கன்னு ஒரு விஷயத்த நான் சொன்னேன். ஆனா அதே மாதிரி இப்ப நான் மறுபடியும் இன்னொரு விஷயத்த கணிச்சிருக்கேன். அதுதான் ஃபயர் பெண்டர்ஸோட அதீத சக்தி. வானத்துல தெரியக்கூடிய அந்த மிகப்பெரிய வால் நட்சத்திரம் இருக்குல்ல, அது எப்ப இங்க பூமியை வந்து அடையுதோ அன்னைக்குன்னு பார்த்து இந்த ஃபயர் பெண்டர்ஸோட சக்தி ஒவ்வொருத்தருக்கும் 100 மடங்கு பவர் அதிகமாகும். அந்த டைம்ல அவதார் நடந்தாலும் சரி அவங்களை தடுக்க முடியாது. அட அப்படின்னா இந்த வால் நட்சத்திரம் எப்ப வரப்போகுது யாருக்கு தெரியும்? ஒரு வாரமோ ஒரு மாசமோ ஏன் பல மாதங்களை கூட ஆகலாம். ஹீரோக்கு இப்பதான் ஞாபகம் வருது, ஆக்சுவலி இந்த ஏர் பெண்டர்ஸோட பள்ளிக்கூடம் இருக்குல்ல, அதாவது ஹீரோ வாழ்ந்த இடம், அங்கேயுமே இந்த ஃபயர் பெண்டர்ஸ் எல்லாம் சரியா 100 வருஷத்துக்கு முன்னாடி இதே நட்சத்திரம் வரும்போது அட்டாக் பண்ணிருப்பாங்க. இப்ப அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதே டைம்ல அமிதா தனியா உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப சயின்டிஸ்ட் கிட்ட வந்து, உனக்கு ஞாபகம் இருக்கா உமாஷூல நீ பல கடை போட்டிருந்த, உன்னோட கடையை தாண்டி தான் நான் வெளியில போயிட்டு இருப்பேன். ஆமா ஆமா, அப்பப்ப என்ன சைட் எடுப்பீங்கல்ல, ஓ உனக்கு அது தெரியுமா? நாளை பின்ன உயிரோட இருப்பமா இல்லையாங்கிறதே கேள்விக்குறி, அதனாலதான் உங்ககிட்ட தைரியத்தை வர வச்சுக்கிட்டு பேசிட்டேன். அவங்களும் சிரிக்கிறாங்க. அப்படின்னா ரெண்டு பேருக்கும் காதல் பத்திக்கிச்சு. மறுபக்கத்துல ஜோக்கி சாக்கா கிட்ட, இங்க பாரு, இவ்வளவு நாளா நீயும் நானும் வெவ்வேறு இடங்கள்ல பிரிஞ்சிருந்தோம், ஆனா இப்ப நம்மளோட நோக்கம் ஒண்ணு, அவதாருக்கு உதவி பண்ணி ஆகணும், அதனால ஏன்பா பிரிஞ்சிருக்கணும், நம்ம இனிமே ஒன்னா இருக்கலாமான்னு கல்யாணம் பண்ணிக்கிற மீனிங்ல டைரக்டா தான் கேப்பா.
ஆனா சாக்கா கேட்ட கேள்விக்கு தெளிவா பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு பக்கம் அசூலா டோரா புஜ்ஜின்னு 2 அல்லக்கைகளை கூட்டிட்டு காட்டு வழியா ஜூக்குவ தேடி போயிட்டு இருக்கா. மறுபக்கத்துல அங்கிள் ஜூக்கு கிட்ட, இந்த பாரு நம்ம வாழ்க்கை மாற போகுது, நாம இங்க இருக்க அகதிகள் கூட வேசன் ஜூக்கு மட்டும் போயிட்டோம் வைய, ஒரு சின்ன டீ கடையை போட்டு நம்மளோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ முடியும்பா. கண்டிப்பா அது உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜூக்கோவுக்கு சம கோவம். என்ன அங்கிள் விளையாடிட்டு இருக்கீங்களா? நான் ஒண்ணும் உங்க சொந்த பையன் கிடையாது. சொல்ல போனா நான் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கான காரணமே அது நீங்க மட்டும்தான். உங்களோட பையன் லூத்தன் இறந்து போனதுக்கு அப்புறமா அடுத்த ராஜ பதவிக்கு நீங்க தான் தகுதியான ஆளுன்னு என் அப்பா கூட சண்டை போட்டு நீங்க ராஜாவாக இருக்கணும். இனிமே என்னால இங்க தாக்கு பிடிக்க முடியாது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு விடியற் கால வர நடந்தவன் ஒரு பாலைவன பூமிக்கு வந்திருக்கான். இவங்கிட்ட இருந்த தண்ணி ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. அப்பதான் பாக்குறான் மரத்துல ஒரு தண்ணி பாட்டில் தூங்கிட்டு இருக்கு. யாரா இதை வச்சாங்கன்னு பாக்கும்போது கீழே ஒரு புள்ளத்தாச்சி லேடி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. பக்கத்துலயே புருஷன்காரனும் இருக்கான். துளி கூட இறக்கம் இல்லாம பாருங்க அந்த அம்மா வச்சிருந்த தண்ணி பாட்டில தூக்கிட்டு இவன் பாட்டுக்கு கிளம்பிட்டாங்க. சண்டால பயல நல்லா இருப்பியா நீ அப்படின்னு நமக்கே திட்ட தோணுது இல்ல. அடுத்த கொஞ்ச தூரத்துக்கு அப்புறமா வழியில ஒரு குட்டி பையன் கிட்ட, இந்த பூமி சக்தியை பயன்படுத்தக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாம், ஏண்டா எல்லையவே நாங்க தான் பாதுகாக்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தா என்ன? அண்ணன் சந்தைக்காக கொண்டு போயிட்டு இருக்கேன், இதை வித்தாதான் என் குடும்பத்துக்கு கொஞ்சமாச்சும் பணம் கிடைக்கும். அதெல்லாம் முடியாது, 2 மூட்டையை கொடுத்துட்டு போ. அப்ப ஜூக்கோ உள்ள பூந்து, என்ன அதிகாரிகள் நீங்க, ஒழுங்கா ஷூ மாட்டல, உங்களோட கவசம் தப்பா இருக்கு, இத பத்தி நான் மேலிடத்துல சொல்லத்தான் போறேன் இப்படி எல்லாம் சொல்லும் போது, புள்ளையாண்டா ஏதோ ஒரு பெரிய அதிகாரி போல, நமக்கு எதுக்கு வம்புன்னு சின்ன பையனை எதுவும் பண்ணாம அனுப்பி வச்சிருவாங்க. நீங்க பண்ண உதவிய நான் எப்பவும் மறக்க மாட்டேன், வாங்கல ஒரு வாய் சாப்பிட்டு போவீங்க. ஜூக்கோவுக்கு நிஜமாவே பசிக்குது, அதனால இவனும் சரின்னு சம்மதிக்கிறான். மறுபக்கம் அசுராவோட கேங் நம்ம ஹீரோ கடந்து வந்த அதே பாதை இருக்குல்ல, இப்ப அதே இடத்துல இருக்க ஒரு சில அப்பாவி வேலைக்காரங்களை அடிச்சு போட்ட இந்த வழியா ஒரு வயசான அங்கிள் அப்புறம் மூஞ்சில தழும்போட ஒரு ஆள் போனானான்னு கேப்பா. அவனுங்க ஆமான்னு சொன்னதும் போதும் மொத்தமா சோழிய முடிச்சு விட்டுருவா. அதே டைம்ல ஜூக்கு பொடியன் கூட அவங்க வீட்டுக்கு வரும்போது சிதமூஞ்சோட அம்மா இருக்காங்க. வெளியாட்களை எதுக்கடா எங்க கூட்டு வந்த? அம்மா இவருதாமா சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினாரு. சரி அப்படின்னா நைட்டு சாப்பாடை கொடுத்து காலையில கிளம்ப சொல்லு. அதே டைம்ல காட்டு வழியில பதுங்கி இருந்த ஹீரோவோட கேங் இப்ப ஒரு சின்ன கிராமத்துக்கு வந்திருக்காங்க. சரி அகதிகளுக்கு சாப்பாடு வேணுமே, அதை கொஞ்சமா வாங்கலான்னு கேட்கும் போது, தம்பி பொருள் வேணும்னா பணம் கொடுப்பா. இது பணமா? நான் உங்களை ஆசீர்வாதம் பண்றேன், வேணும்னா யாருக்காவது கல்யாணம் கூட பண்ணி வைக்கிறேன், சாப்பாட ஃப்ரீயா கொடுங்க. அட ஏன் தம்பி காமெடி பண்ணிட்டு இருக்க? சரிதான் போங்க அந்த பக்கம். சாக்கா கடை போயிட்டு, ஏண்டா ஒரு பொருளை வாங்கணும்னா அதுக்கு பணம் கொடுக்கணும்னு கூட அவனுக்கு தெரியாதா? தெரியாதே, நல்லா கிடைச்சு பொழப்பு. அப்ப 2 சேட்டக்கார பயலுங்க உள்ள புகுந்து பக்கத்துல ஒரு இடத்துல சண்டை போடுற மேட்ச் நடக்குது. அங்க போய் நீங்க ஜெயிச்சீங்கன்னு வைங்க, உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். எல்லாருக்கும் சாப்பாடு வேணுமேங்கிற காரணத்தால இவங்க ஒரு பக்கத்துல அந்த மேட்சுக்கு போயிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ஜூக்கு ஒரு பக்கத்துல பொடிய வீட்டுல உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டுட்டு தட்டையெல்லாம் கழுவி வச்சிட்டு இருக்கான். சிடுமூஞ்சி அம்மாவும், எட தம்பி நீ யாரு, எதுக்காக தனியா பயணம் பண்ணிட்டு இருக்கேன்? அது ஒண்ணும் இல்ல, நான் ஒரு ஆளை தேடி வந்திருக்கேன். அப்படியா? யாரும் உன் ஃப்ரெண்டா? இல்ல, ஒரு காலத்துல நானும் அவனும் சண்டை போட்டிருக்கோம். அப்படின்னா உன்னோட எதிரியா? இல்ல, எங்க அப்பாவோட எதிரி. சரி ஏதோ ஒண்ணு, பின்னாடி தொழுவத்துல இடம் இருக்கு, இன்னைக்கு நைட்டு நீ அங்க தூங்கிக்கோன்னு சொல்லுவாங்க. கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஆக்சுவலா இந்த ஜூக்கோட அம்மா ரொம்ப நல்லவங்க, சண்டை சச்சரவுன்னு எதுக்கும் போக மாட்டாங்க. சின்ன வயசுல அசுலா ஜூக்காவை அடிச்சிருக்கா. விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட அம்மாவும், செல்லம் இங்க பாரு, என்ன ஆனாலும் சரி நீயும் அக்காவும் எப்பவுமே பாசமா இருக்கணும். அம்மா எப்பவுமே நான் அசுலா கிட்ட தோத்து போயிட்டே இருக்கம்மா. இங்க பாரு, தோத்து போறதால யாரும் கெட்டு போறது கிடையாது. உன் சகோதரிய நீ காயப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா உங்க அப்பா அப்படியே ஆப்போசிட்டா சண்டன் வந்தா அதுல ஜெயிக்க கூடியது யாராவது ஒருத்தரா தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. இது எல்லாமே ஒரு நாள் மாறுங்கிறாங்க. கட் பண்ண அடுத்து ஹீரோவோட கேங் இப்ப அந்த பெட்டிங் மேட்சுக்கு வந்திருக்காங்க. தடி தாண்டவராய ஒருத்தன் நிலத்தோட சக்தியை பயன்படுத்தி எதிரியை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கான். அடுத்து இந்த பயல்வான எதிர்க்கக்கூடிய ஆள் யாரு, சண்டைக்கு வாங்கன்னு கத்தும் போது சரி ஹீரோ களத்துல இறங்குவான்னு நினைக்கும் போது ஒரு 4 அடி வாண்டு ஒண்ணு களத்துல இறங்குறா. இவளோட பேரு டோஃபு. முக்கியமான விஷயம், இவளுக்கு கண் பார்வை கிடையாது. இதோட இந்த சின்ன பொண்ணு கூட நான் மோதணுமான பயல்வான் நக்கலா சிரிக்க. ஆனா வாண்ட பாருங்களேன், அந்த பயலோட கால் பூமியில அதிர்வலைகளை ஏற்படுத்தும் இல்லையா, அதை வச்சு அவன் எங்க அடிக்கிறான், என்ன பண்ண போறான்னு எல்லாத்தையுமே இவளால கணிக்க முடியுது. சோ ரொம்ப ஈஸியா அவளை நகர முடியாத மாதிரி காலை லாக் பண்ணி பொம்பளை புள்ள மாதிரி இடுப்புல பாறைகளாலேயே பாவாடைய வரைஞ்சு விட்டுருக்கா. அதுக்கப்புறம் சண்டையும் ஆரம்பிக்குது. அந்த பையனோட காலை 2ஆ பழந்து பூமிக்குள்ள இருந்து பெரிய பாறைய வச்சு அவரோட பட்டக்ஸ்லயே ஒரு அடி ஏர்ல பறந்து போய் தொப்புன்னு கீழே விழுறான். இத பார்த்ததுமே ஹீரோவுக்கு, பாருங்க காத்து இருக்கிறா கவனிக்கிறா, இதத்தான் இந்த பூமி என்கிட்ட சொன்னா நினைக்கிறேன், ஒருவேளை இவதான் என்னோட மாஸ்டராவும் இருக்க போறா. அதே டைம்ல அடிபட்ட பயல்வான் திரும்ப இழந்து வந்த ஒரு பெரிய பாறையை தூக்கி போடுவான். ஐயோ பாரியா, அவன் அந்த சின்ன பிள்ளைய நசுக்கி கொண்டுட்டாப்பா. இத சொல்லும் போது சடார்னு அந்த பாறை அப்படியே சின்ன பின்னமா உடையுது. அப்பதான் தெரியுது வாழ்ந்த உண்மையாவே சாகல, மறுபடியும் குண்டு பையனை அடிச்சு ஜெயிச்சுட்டு பரிசு தொகையை வாங்கலாமே நினைக்கும் போது யாரோ வரக்கூடிய சத்தம் கேட்டு திபுதிபுன்னு அந்த புள்ள பூமியை பழந்து அங்க இருந்து மறைஞ்சு போயிடுவா. இத பார்த்து ஹீரோ ஷாக் ஆக, அப்பதான் முண்டாசு போட்ட ஒரு ஆளு ஹீரோ கிட்ட வருவாரு. நீங்க அவதார் தானே, இங்க லேடி பைஃபாங் அப்படின்னு ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்காங்க. இந்த பைஃபாங் ஃபேமிலி இங்க வாழ்ந்த எல்லா அவதார்களுக்கும் மரியாதை கொடுத்திருக்காங்க. சோ இன்னைக்கு விருந்துக்கு உங்களை அழைச்சிருக்காங்க, மறக்காம வாங்க. என்னன்னு புரியாம ஹீரோவோட கேங்கும் சம்மதிக்க, அடுத்து ஜூக்கோ தூக்கத்தை விட்டு கனமுழிச்சவன் வீட்டோட மேற்கூரையில சுத்தியில வச்சு அடிச்சு சரி பண்ணிட்டு இருக்கான். பரவாயில்லையே நீ நிறைய ஹெல்ப் பண்றேன்னு இவனுக்கு இன்னும் ஒரு சில வேலைகளை கொடுத்து விருப்பப்பட்ட
டோரா 1-2 நாள் தங்கிட்டு போன பெர்மிஷனும் கொடுக்குறாங்க. அசுலாவோட கேங் இப்ப காட்டு பகுதியில நம்ம ஆப்பா இருக்குல்ல அதோட கால் தடங்களை பாத்துட்டாங்க. ஆனா மக்கள் பயணம் பண்ணக்கூடிய கால் தடம் வேற பக்கமா திரும்புது. சோ இப்ப டோரா புஜ்ஜி ஒரு பக்கமாவும் அசுலா ஒரு பக்கமாவும் கிளம்புறாங்க. அடுத்து பைஃபாங் ஃபேமிலி கிட்ட வந்த ஹீரோவும் உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, இது எங்களுக்கு ஒரு கௌரவம். அப்புறம் இவங்க தான் என்னோட பொண்ணுன்னு நம்ம வாண்ட இன்ட்ரோ கொடுப்பாங்க. ஆத்தாடி ஆத்தா, இவ்வளவு தனியா ஊர் ஃபுல்லா தேடிட்டு இருந்தேன்.